தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன். இன்னைக்கு வீடியோல கேண்டில் மேக்கிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அண்ட் இது எப்படி நான் மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி இந்த தொழிலை நம்ம வளரலாம், அப்படியான தகவல்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க கேண்டில் மேக்கிங் பிசினஸ் பண்ணணும், நீங்க கேண்டில்ஸ் மெழுகுவர்த்திகளை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்பவே, இந்த தொழிலை தொடங்கணும் அப்படின்றப்பவே நான் உங்களுக்கு ஒரு அடிஷனல் ஐடியாவும் சொல்றேன். இது கூடவே சேர்ந்து நீங்க ஊதுவத்தி அதுக்கப்புறம் சாம்பிராணி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதையும் உங்களால தயாரிக்க முடியுமா, உங்களால அதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை முடிஞ்சா அதையும் நீங்க சேர்த்து அடிஷனலா செய்றீங்க அப்படின்ற பட்சத்தை உங்களோட பிசினஸ்ன்றது இன்னும் சூப்பரா போகும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்னதான் சூப்பரா கேண்டில்ஸை மேக் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அதை நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க, எப்படி அதை வித்து நீங்க பணமாக்க போறீங்க, எப்படி உங்களுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறீங்க, இப்படின்றதுலாம் பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆல்ரெடி நிறைய பொருட்கள் மார்க்கெட்ல இருக்கு. கேண்டில்ஸ்லேயே பாத்தீங்கன்னா நிறைய பிராண்டுங்க மார்க்கெட்ல இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி நீங்க உங்களுக்கான ஒரு பிசினஸ் பிடிக்க போறீங்க இதுக்குள்ள அப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்ச். அப்ப அதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறப்ப அடிஷனலா உங்ககிட்ட இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஊதுவத்தி சாம்பிராணியான பொருட்கள் இருக்குன்னா அதையும் நீங்க சேர்த்து என்ன பண்ணலாம்னா சேல்ஸ் பண்ணலாம். ஓகேங்க, இது இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுங்க. இப்போ இந்த கேண்டில் மேக்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம தொடங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மினிமம் ஒரு 1000 rupees 2000 rupeesல கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த இன்கம், இதுல இருந்து வரப்போற இன்கம் நம்பி என் ஃபேமிலி இல்ல, தனியா வேற ஒரு இன்கம் இருக்கு, சைட்ல எனக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைம்ல நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்க தான் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கான ஸ்டாண்டர்டான ஒரு அச்சு இந்த மாதிரியான மெழுகுவர்த்திஸ் ஸ்டாண்டர்டா மூவ் ஆகும், அதிகமா மூவ் ஆகுமோ அந்த இதுவை கண்டுபிடிச்சு, அந்த சைஸை அந்த ஷேப்பை கண்டுபிடிச்சு நீங்க அதை போறதுக்கான அந்த மோல்டு இருக்கும் இல்லையா, அந்த மெழுகுவர்த்தி மோல்டு, அது வாங்குறதுக்கு சின்ன சைஸ்ல மினிமமா ஸ்டார்ட் பண்ணி கத்துக்கிட்டு புதுசா கத்துக்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் அந்த மோல்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியான செலவு என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வேக்ஸ்க்காக நீங்க செலவு பண்ணீங்க, அந்த மெழுகுவர்த்தி அந்த கட்டி இருக்கு இல்லையா, அந்த ரா ஐட்டம்ஸ், அதுக்காக நீங்க கொஞ்சம் பணம் செலவு பண்ணீங்க. அது ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். அது நீங்க நல்ல டீலரை பிடிச்சி கம்மியான ரேட்டுக்கு வாங்குறதெல்லாம் ஃபியூச்சர்ல உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றப்ப நீங்க பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி மெழுகுவர்த்தி ஹீட் பண்ணி அதை இது பண்ண போறீங்க, அந்த திரிக்க ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்க என்ன பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இயர்லி ஸ்டேஜ்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பெரிய அளவில் இது ப்ராஃபிட் கொடுக்காது. நீங்க சின்னதா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டை நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்தை எப்படி மெழுகுவர்த்தி செய்யணும், அதை வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல நீங்க கத்துக்கலாம். போக போக இதை பெருசாக்கணும் அப்படின்ற பட்சத்துல அதிகப்படியான மெழுகுவர்த்தி செய்யறதுக்கு அது பெரிய மோல்டுகள் எல்லாம் வாங்குறப்போ உங்களுக்கு 20,000 30,000 50,000 சொல்லிட்டு இதுக்காக ஆகக்கூடிய செலவு பெருசாகிட்டே போகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மார்க்கெட்டையும் பெருசாக்கணும், எப்படி கடைகள் எல்லாம் அப்ரோச் பண்ணி உங்க பொருட்களை நீங்க விற்க போறீங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். இது எல்லாமே பண்ணணும். ஓகே, இதுக்கு இருக்கக்கூடிய ஃபியூச்சர் எப்படி இருக்கு, இந்த மெழுகுவர்த்தி தொழில ஃபியூச்சர் எப்படி இருக்கு, இதை இன்னும் பெருசா கொண்டு போனோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க மெழுகுவர்த்தியை எக்ஸ்போர்ட்டும் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் உங்களுடைய பொருட்களை நீங்க வைக்கலாம். நீங்க அமேசான் மாதிரியான ஆன்லைன் போர்ட்டல்லையும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய மெழுகுவர்த்தியை விற்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்திக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. நீங்க எப்படி அந்த மார்க்கெட்டுக்குள்ள போய் சர்வே ஆக போறீங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். பட் வாய்ப்பு இருக்குது. அப்ப பாருங்க, டிஃப்ரெண்டா இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்ல இந்த மாதிரியான வெரைட்டிஸ், இந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கக்கூடிய மெழுகுவர்த்திகள்லாம் அதிகமா மூவ் ஆகுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கான ரிசர்ச் செய்யணும். அந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா அதை செய்யறதுக்கான ட்ரைனிங், நீங்க ப்ராப்பரா ட்ரைனிங் எடுக்கணும். அது உங்களுடைய எம்ப்ளாய்ஸ்க்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து நீங்க என்ன பண்ணணும், அதை செய்ய ஆரம்பிச்சு ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னைக்கு சரி, எந்தெந்த இடத்துலலாம் நான் கொண்டு போய் விற்கலாம், என்னோட பொருட்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மெழுகுவர்த்தி செய்றீங்க அப்படின்ற பட்சத்துல புது புது டிசைன் செய்ய முடியுதுன்னா நீங்க ஆன்லைன்ல சேல் பண்ணலாம். ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ், அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்றீங்க அப்படின்னா உங்க தாலுக்காவை எடுத்துக்கோங்க. நீங்க எந்த தாலுக்கா, நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்களை சுத்தி அந்த தாலுக்கான ஏரியா இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய மளிகை கடையில இருந்து ஃபேன்சி ஸ்டோர்ல இருந்து எல்லா கடைகளையும் அப்ரோச் பண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுங்க, அதை பத்தி சொல்லுங்க. நீங்க ஈஸியா அந்த கடைகள்ல நீங்க ஆர்டர் அவங்க உங்க ப்ராடக்ட்டை வாங்கி சேல் பண்ணோம்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்க ப்ராஃபிட்ல இருந்து கொஞ்சம் குறைச்சி அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் லாபம் அதிகமா வர மாதிரி நீங்க கொடுத்தீங்கனாலே போதும், கண்டிப்பா உங்க ப்ராடக்ட்ஸை வாங்கிப்பாங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் ஒரு 10 ரூபாய் மெழுகுவர்த்தி ₹1 2 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிற அந்த கடைக்காரருக்கு லாபத்தை கொடுக்குறாங்கன்னா, நீங்க ஒரு 50 பைசாவோ ₹1 கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு லாபம் வர மாதிரி உங்க ப்ராடக்ட் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வாங்கி சேல் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி கடைகள் எல்லாம் அப்ரோச் பண்ணுங்க. உங்க தாலுக்கால இருக்கிற ஒரு கடை விடாதீங்க. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நம்ம ஏரியாவை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 5-6 கடை 10 கடையை மட்டும் கேட்டுட்டு அதோட சோர்ந்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாம வண்டி எடுத்துக்கிட்டு உங்க சரௌண்டிங்ல உங்க தாலுக்கால ஒரு 20 கிலோமீட்டர் 10-20 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்குன்னா அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா கடையும் அப்ரோச் பண்ணி சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த மெழுகுவர்த்திக்கு அதிகமா டிமாண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்ச்சுங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மெழுகுவர்த்திக்கு அதிகமா டிமாண்ட் இருக்கும். அங்க போய் உங்க மெழுகுவர்த்தியை சேல் பண்ண ட்ரை பண்ணுங்க.
கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஆஃபரில் தரீங்கன்னா நிறைய சர்ச்சுங்களாண்டியே கடைகள் இருக்கும். அவங்க கூட பேசி அவங்க கூட கொலாப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ராடக்ட்ஸை அவங்க கிட்ட விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு வாங்கிப்பாங்க. அப்போ பாருங்கள், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தவங்க வராங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறவங்க இருப்பாங்க. நீங்கள் ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வந்துட்டு உங்கள் பொருளை சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறப்ப அது ரொம்பவே கஷ்டம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப வைடாக நிறையா பேர்கிட்ட வெறும் ஒரு ஊரை சுற்றி ஒரு 2-3 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்கள் ப்ராடக்ட்டை வச்சிருக்காம லாங்காக உங்கள் தாலுக்கா ஃபுல்லாக முடிஞ்சவங்க மாவட்டம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ஃபியூச்சரில் பிஸ்னஸை பெருசாக கொண்டு போனோம்னா 50,000 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு கூட செலவுகள் ஆகும், அதிகமாகிக்கிட்டே போகும். அதை தாண்டி இன்னும் நீங்கள் பெருசாக கொண்டு போகணும்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் புது புது மாடல்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத கற்றுக்கிட்டு அதை செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்லைனில் விற்க ஆரம்பிக்கலாம். இன்னும் பிஸ்னஸ் போக 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 மெழுகுவர்த்தி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு கூட நீங்கள் போகலாம். ஸோ நிறைய பேர் இன்றைக்கும் நம்ம நாட்டிலேருந்து மெழுகுவர்த்தியை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உற்பத்தி பண்ணி ரொம்ப ஸ்டாண்டர்டான மாடல்ஸ் எல்லாம் உருவாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளிநாடுகளுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு மெழுகுவர்த்தி உற்பத்தி தொழிலில் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, சேலஞ்சஸும் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்றது வந்துட்டு உங்களை பொறுத்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா பை பை, see you.